கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு பக்கம் 1000 வீரர்கள், நூற்றுக்கணக்கான குதிரைகள், ஆயுதங்கள், மறுபக்கம் வெறும் 313 பேர், கையில சரியான வாள்கள் கூட இல்ல, வெறும் 2 குதிரைகள் மட்டும்தான். உலக கணக்குப்படி பார்த்தா அந்த 313 பேரும் அழிந்திருக்க வேண்டும். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட், ஒரு அற்புதமும் நடந்திருக்கு. அதுதான் பத்ரு போர். இது எப்படி சாத்தியமானுச்சு, அல்லாஹ் எப்படி உதவினான் அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். முஸ்லிம்கள் மக்கால இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்ச போது அவங்களுடைய வீடுகள், சொத்துக்கள், கால்நடைகள் மக்காவிலே விட்டுட்டு வந்தாங்க. அப்போ அவங்களோட சொத்துக்களை அபுஜஹல் தலைமையில குறைஷிகள் அநியாயமா பறிச்சுக்கிட்டாங்க. இந்த நிலையில தான் அபு சுஃபியான் தலைமையில ஒரு பெரிய வியாபார கூட்டம் பெரும் செல்வத்தோடு ஷாம் தேசத்திலிருந்து மக்கா நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அப்போ முஸ்லிம்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட சொத்துகள் அதுல இருந்ததுனால தங்கள் இழப்பீட்டை மீட்டெடுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வியாபார கூட்டத்தை வழிமறிக்கிறதுக்காக தீர்மானிச்சாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அபு சுஃபியான் என்ன பண்றான்னா தப்பிச்சு ஓடிடுறான். ஆனா மக்காவில இருந்து அபு ஜஹல் 1000 வீரர்களுடன் முஸ்லிம்களை வேரோடு அழிப்போம் அப்படின்ற அகங்காரத்தோடு பத்ர நோக்கி வந்தான். அதுதான் போர் தொடங்குறதுக்கான காரணம். ஹிஜ்ரி 2 ரமலான் மாசம் 17ஆம் நாள். அது மட்டும் இல்லாம அந்த ஆண்டுலதான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஒரு பக்கம் கடும் வெயில், மறுபக்கம் முஸ்லிம்கள் நோன்பு வச்சிருந்தாங்க. பத்ர அப்படின்ற இடத்துல 2 படைகளும் சந்திச்சது. அந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் கிட்ட கையேந்தி அழுறாங்க. யா அல்லாஹ், இந்த சிறு கூட்டத்தை இன்றி நீ அழித்து விட்டால் பூமியில் உன்னை வணங்க யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு உருக்கமா வேண்டினார்கள். அவங்களுடைய மேலாடையே கீழே விழுந்ததை கூட கவனிக்காத அளவுக்கு அந்த